அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் மாவட்டத்தில் போட்டியிடும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்து வருகிறார். அது தொடர்பான நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம், அம்மாவின் சின்னம், உங்கள் சின்னம், மக்கள் சின்னம், தொழிலாளர் சின்னம், விவசாயி சின்னம், ஏழை சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பி இரட்டைக்கு. அதே போல நாம் கூட்டணியிலே அங்கம் வைக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியிலே டாக்டர் எஸ்.டி. பிரேம்குமார் அவர்கள் நிறுத்தப்படும். அவர் டாக்டர், மக்களிடத்திலே எளிமையாக பழகக்கூடியவர், நல்ல பண்புள்ளவர். உங்களுக்கு இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவதற்கு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று உங்கள் முன் இருகர கோபி வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கின்றார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அவருக்கு நல்ல சவுண்டா சொல்லுங்க. அவருக்கு ஆக அண்ணா திமுக வேட்பாளருக்கு, பாரதிய ஜனதா வேட்பாளருக்கு ஆக இரட்டை சின்னத்திற்கு வாக்களிக்கவும், அதே போல தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு அனைவரையும் இருவரும் வேண்டிக்கிட்டு இன்றைய தினம் கொஞ்சம் பாருங்க. நம்முடைய மாவட்டம் வலிமையான மாவட்டம், எனக்கு அடையாளம் கொடுத்த மாவட்டம், எம்பி என்று அடையாளம் கொடுத்த மாவட்டம். அது திருச்செங்கோடு நாடாளுமன்ற உறுப்பினர். நான் எனக்கு பின்னால இந்த நாடாளுமன்ற தொகுதி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியா மாறி போச்சு. ஆக எனக்கு அடையாளம் கொடுத்த மக்கள் இந்த திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்ட மக்கள். உங்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம். அதனால தான் தமிழ்நாட்டில் பல மாவட்டம், இப்ப 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்களா, அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா இருக்கும்போது சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அதிகமான திட்டங்களை பெற்ற ஒரே மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். அது என்னென்ன திட்டம்னு பின்னாடி சொல்றேன். வேற எந்த மாவட்டத்திலையும் இவ்வளவு திட்டங்கள் பெற்றது கிடையாது. அவ்வளவு திட்டம் இந்த மாவட்ட மக்கள் பெற்றிருக்காங்க. 6 சட்டமன்ற தொகுதியிலும் தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு திமுகவில் கோளாறு, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. உண்மைதானே? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடக்குதில்ல. இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை மூலா முடக்கு, வீதி, சந்து, பொந்து எல்லாம் இன்றைக்கு போதை விற்பனை. கஞ்சா விற்குது, விற்கிறாங்கல்ல, போதை பொருள் கஞ்சா விற்பனை அமோக நடக்குதுல்ல. அதை கட்டுப்படுத்த முடியல. ஏன்னு சொன்னா திமுக கட்சிக்காரர்கள் அந்த கஞ்சா விற்கின்ற அவர்களுக்கு துணை நிற்கின்ற காரணத்தினால காவல்துறையால் முழுமையான நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க முடியல. இதனால இந்த பகுதி கல்வி கூட நிறைந்த பகுதி, கல்வி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். எங்க இருக்கின்ற மாணவர்கள், இளைஞர்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி அழியக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு மோசமான நிலை இப்போ தமிழகத்தில் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச் செயலில் ஈடுபடுறாங்க. அவர் கஞ்சா போதை தலைக்கு மேல ஏறிட்டா என்ன செய்கிறார் என்று அவருக்கே தெரியாது. அப்படிப்பட்ட போதை பொருள் கஞ்சா. அப்படி அந்த போதை பொருள் பயன்படுத்துகின்றவங்க, கஞ்சாவுக்கு அடிமையாகின்றவர்கள் குற்ற செயல், கொலை செய்யறாங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, வழிப்பறியில் ஈடுபடுறாங்க, பாலியல் சீண்டல் மிக மோசமானது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 24,000 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு ஈடுபடுத்திருக்கிறாங்க. இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 18,000 சிறுமிகள் இந்த பாலியல் சீண்டலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. நீதிமன்றத்தின் மூலமாக 6,999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று
நீதிமன்றத்தின் மூலமாக திருப்பு. சமூகத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் 84 கோடி அந்த சிறுமி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. நிவாரணம் கொடுத்தா சரியா போயிருமா? நம்ம வீட்டில் நம்முடைய குழந்தையா இருந்தா ஏத்துக்குவோமா? நினைச்சு பாருங்க, பிஞ்சு குழந்தை. இன்றைக்கு போக்சோ சட்டம் 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 18,000 போக்சோ வழக்கு இருக்குது. அதில் 6999 இருக்குதா? 84 கோடி கொடுத்திருக்கிறாங்க. 18,000 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் தேவையா? இன்றைக்கு 18,000 சிறுமியுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? அந்த பெற்றோர்கள் எப்படி மனசு துடிக்கும்? பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் தான் அந்த வழி தெரியும். இந்த முதலமைச்சருக்கு தெரியாது. முதலமைச்சர் சொல்றாரு அப்பா அப்பா என்றால் என்னுடைய செவி மகிழ்ச்சியா இருக்கு சொல்றாரு. திரு ஸ்டாலின் அவர்களே, அப்பா அப்பா என்று பாலில் சீண்டல் போது கதறுகின்ற பொழுது அந்த சத்தம் இந்த அப்பாவுக்கு கேட்கவில்லையா? 18,000 குழந்தைகள் கதறி கொண்டிருக்கின்றன. இந்த அப்பாவுக்கு காது கேட்காதா? ஆக சிந்திக்க பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தாய்மார்களும் சிந்திக்க வேண்டும். நாம் பெற்றெடுத்த குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்போதான் இந்த நாடு வளம் பெறும். இன்றைக்கு இந்த ஆட்சியில் சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன் பாட்டியம்மா கூட பாதுகாப்பு இல்லை. இனிமே பாட்டியம்மா கூட தனியா விட்டுட்டு போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. உண்மைதானே? 80 வயசு 84 வயசு எவ்வளவு? அதெல்லாம் தெய்வத்துக்கு சமம். அதை கூட இந்த கொடுமைக்காரர்கள், கொடு நெஞ்சம் படைத்தவர்கள், போதை ஆசாமிகள் செய்கின்ற தவறு தமிழ்நாடு தலை குனிந்து போய்விட்டது. எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் சொல்கிறார் தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கு சொல்றாரு. உண்மையா? தலை நிமிர்ல, தலை தொங்கி போச்சு. இந்த செயலால், இந்த பாலியல் சீண்டலால் சிறுமிகள், பெண்கள், மூதாட்டிகள் பாதிக்கப்பட்டதால் திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தலை நிமிர்ந்து நிக்கல, தமிழ்நாட்டில் தொங்கி போய் நிக்குது. உண்மைதானே? ஏன்னா நாளைக்கே என்ன எதிர்த்து பேசுவார். எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரம் பேசணும்னு சொல்லுவார். நான் பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி, இதை ஆதாரமாக கொண்டுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். அங்கங்க நடக்கிற நிகழ்வுகள். 2 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில துடிதுடிக்க பாலியல் சீண்டல், அதனால அந்த கொலை, அந்த குழந்தை இறந்து விட்டது. இதை சொல்லலாம் இல்ல? சொல்லலாம் இல்லைங்க? இதை சொன்னா ஸ்டாலினுக்கு கோபம் வருது. அப்புறம் எல்லாத்தோட இந்த தொகுதியில் கஞ்சா, போதை மாத்திரை, கள்ளச்சாராய் நல்லா விற்குது. திருச்செங்கோடு அருகே தேவனாங்குறிச்சியில் திமுக நிர்வாகி போலி மதுபான கடை வச்சு ஆளை வச்சிருந்தார்ல. திருச்செங்கோடு அருகே தேவனாங்குறிச்சியில் திமுக நிர்வாகி போலி மதுபான தொழிற்சாலை நடத்தினாரா இல்லையா? ஆக இப்படி செயல்பாட்டின் காரணமாகத்தான் திரு ஸ்டாலின் தலை தொங்கி போச்சு. அவன் திமுக கட்சிக்காரனே இன்றைக்கு இந்த போலி மதுபான ஆலையை நடத்துறானா அந்தந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி நடத்துறான். இங்க இருக்கிற பொறுப்பாளர் சின்ன சின்ன நடத்துறான். இன்னும் பெரிய பொறுப்பாளர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், 10 ரூபா நம்பர், அவர் பெருசா நடத்துறார். சொல்லுவான் கிராமத்தில் விரலுக்கு தகுந்த அது மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் காய்ச்சறான், ஒரு பக்கம் மதுபான தொழிற்சாலை நடத்துறான், ஒரு பக்கம் அரசாங்கத்தில் இருக்கிற டாஸ்மாகவே அடிக்கிறான். எப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? நம்ம நாமக்கல் மாவட்டம் நம்முடைய குமராபாளையம் பகுதியில் 7 வயசு சிறுமி வீதியில் விளையாடிட்டு இருக்குது. அங்க இருக்கிற ஒரு காம கொடூரன்
அந்த சிறுமிக்கு மிட்டாய் கொடுத்து அழைச்சிக்கிட்டு போய் பாலியல் சீண்டல் உட்படுத்திருக்கிறார். இங்க இருக்கிற அருமை தங்கமணி அவர்கள் மருத்துவமனையில் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கார். ஏதாவது பயம் இருக்க வேணும்ல, காவல்துறை கண்டா பயம் இருக்க வேணும்ல, ஒரு ஆட்சியாளர் தவறு செய்தன்னு சொன்னால் பயம் இருக்க வேணுமா வேண்டாமா? குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு அந்த பயமே இல்லை. ஏன்னா பெரும்பாலும் திமுக இதுக்கு துணை நிற்கிறான். அதனால பயப்படாத. எந்த குற்றத்தையும் சர்வசாதாரணமாக செய்யறாங்க, கொலை செய்யறாங்க, அதை பத்தி கவலையே இல்லை. தினந்தோறும் பத்திரிகை ஊடகம் கொலை செய்தா வருது. முதல்லாம் பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்தீங்களா, தங்கம் என்ன விலை நிலவரம் வரும், வெள்ளி நிலவரம் என்னன்னு வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன, பாலியல் நிலவரம் என்ன, போதைப் பொருளுடைய நிலவரம் என்ன? இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட இன்னும் பார்த்தீங்களா, இன்னொரு கேவலமான, அதாவது இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றார், தமிழகத்தில் வறுமை என்ற நிலையே இல்லை. தண்ணி கொடுத்துரும், வறுமை என்ற இல்லையா? உண்மையா? அப்படி வறுமை இல்லை என்றால் எதுக்கு கிட்னியை வந்து விற்கிறாங்க? வறுமை இல்லை என்றால் எதற்கு கிட்னி விற்கிறாங்க? வறுமை கொடுமை. வறுமை என்பது கொடுமை, கொடுமையிலும் கொடுமை வறுமை என்பது. ஆக அப்படிப்பட்ட வறுமையை பயன்படுத்தி இங்கே இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ ஒரு மருத்துவமனை நடத்துறாரு. பணத்தாசை காட்டி அவர்கள் அழைத்து போய் முறைகேடா கிட்னியை அபகரிச்சிட்டாங்க. இது இந்த அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு திமுக அரசாங்கமே அதை சோதனை செய்ய ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இருக்கின்ற அதிகாரிகள் அந்த எம்எல்ஏவுடைய மருத்துவமனைக்கு போய் சோதனை நடத்தி கிட்னி முறைகேடு நடைபெற்றது உண்மை அறிக்கை தாக்கல் பண்ணிவிட்டது. நடவடிக்கை எடுக்கணும்ல. ஆனா இந்த கிட்னி இதை வந்து மக்களிடத்தில் பிரச்சாரம் பண்ணி கொண்டு போறாங்களா புரோக்கர், அவர்களை கைது பண்ணி உள்ள அடைச்சிருக்கிறாங்க. தவறு செஞ்சது யாரு? அங்க இருக்கிற மருத்துவமனை தானே. அவர் தானே இந்த கிட்னியை கட் பண்ணி எடுக்கிறாங்க. முறைகேடு எடுத்தது அவர்கள் தானே. அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. யார் இந்த கிட்னி கொடுக்கின்றவர்களை கமிஷனுக்காக புரோக்கர் அழைச்சிட்டு போய் மருத்துவமனைக்கு விடுறாங்க பாரு, அவர்களை கைது பண்ணி அப்படியே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய எம்எல்ஏ, உங்களுடைய ஆட்சி, நீங்களே சோதனை பண்ணீங்க, முறைகேடு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டீங்க. ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு உடனே சட்டப்படி விசாரிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். நம்முடைய பொதுமக்களுக்கும் நம்முடைய கட்சி நிர்வாகி தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், உற்றார் ஒருவர் நண்பர் எல்லாம் சொல்லுங்க. நீ ஏதாவது திமுக கட்சிக்காரன் நடத்துகிற மருத்துவமனையில் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உள்ள உறுப்பு இருக்குதா இல்லையான்னு பார்த்துங்க. நான் விளையாட்டா சொல்ல, குமராபாளையத்தில் இதே மாதிரி ஒரு பெண்மணிக்கு பணத்தாசு காட்டி கிட்னி எடுக்க கூடி அழைச்சிக்கிட்டு போய் பிறகு கல்லீரல் எடுத்துட்டாங்க. கல்லீரல அந்த அம்மா நோய்வாய்ப்பட்டு அதை வழி விட்டுருங்க பாப்பா விட்டோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த பெண்மணி போய் வறுமையின் காரணமா கிட்னி கொடுக்குறாங்க. ஆனா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. அந்த பெண்மணிக்கு உடல்நிலை சரியாம மருத்துவமனையில் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல காணோம். எவ்வளவு கொடுமை! இப்படிப்பட்ட ஆட்சி வேணுமா? விளையாட்டா நினைக்காதீங்க. இந்த ஆட்சியால் நடக்கின்ற இந்த ஆட்சி கொடுமையான ஆட்சி. இன்றைக்கு மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக மக்களை வஞ்சிக்கின்ற அரசு. இன்றைக்கு வறுமை என்ற ஒரு கொடுமையை பயன்படுத்தி இன்றைக்கு மக்களுடைய உறுப்புகளை திருடுகின்ற அரசாங்கம் தேவையா? 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtv@dttv.in.